ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சரிசியை ஒரு கப் எடுத்து நல்லா தண்ணியை அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஈரப்பதத்தோடு ஊற வச்சு நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிருங்க. வடித்து எடுத்துட்டு சட்டி அடுப்பில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சரிசியை ஒரு கப் எடுத்து நல்லா தண்ணியை அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஈரப்பதத்தோடு ஊற வச்சு நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிருங்க. வடித்து எடுத்துட்டு சட்டி அடுப்பில் வச்சு நல்லா காய விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு நல்லா பொரி அரிசி மாதிரி பதமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து எல்லா அரிசிலையும் அதில் போட்டுடணும். ஒரு தேங்காயும் பொடிசாக கீறின தேங்காயும் நல்லா பொருள் வறுத்து எடுத்துருங்க. அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி நல்லா வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் நெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றுனா தாங்கும் தான். ஊற்றி கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு